மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சியானது சற்று மாறுபட்டு அமைய போகிறது. அதாவது பூ உலகை அம்மனாக பாவித்து அவளது அங்கங்கள் ஆனது பூமியின் வெவ்வேறு பகுதிகளில் பதிந்தது போல தெரிவிக்கின்றார்கள். அதன்படி அவ்வாறு உலகின் வெவ்வேறு பகுதிகளில் பதிந்து இன்று வரை வழிபாடு செய்யப்பட்டு வரும் 51 அம்மன் சக்தி பீடங்களை ஒரே இடத்தில் காட்சிப்படுத்துகிறது இன்றைய நிகழ்ச்சி. 51 சக்தி பீடங்களையும் காட்சிப்படுத்த போறோம் என்ன சொல்லியாச்சு. அப்போ எங்க இதை பார்க்க போறோம் அப்படின்னா, சென்னை வடபழனியில் உள்ள ஐஸ்வர்யா திருமண மண்டபத்தில் 51 அம்மனையும் அலங்கரித்து வைத்துள்ளனர். அவைகளின் வரலாறு பற்றியும் ஒவ்வொரு அம்மனின் சிறப்புகள் பற்றியும் பார்த்து கேட்டு தரிசிச்சு விட்டு வரலாம் வாங்க. இங்க நாம பார்க்கக்கூடிய அம்பிகையானவள் பல்வேறு நாடுகள்ல கோவில் கொண்டு குடியிருப்பவள். பல நாடுகளுக்கு சென்று நம்மால் பார்க்க இயலாதவர்கள் கூட இன்றைய நிகழ்ச்சியின் வழியே எளிதில் பார்க்க முடியும். அதனால இங்க உள்ள குருக்கள் கிட்ட அதை பத்தி முழுமையா கேட்டு தெரிஞ்சு கொள்வதற்கு முன்னாடி ஒரு முறை இங்க இருக்கக்கூடிய அம்பிகையை பார்த்து வரலாம் வாங்க. மின்னல் கொடியாளே இன்னங்கள்
என்னங்க, அம்பிகைய பார்த்துட்டீங்களா? வெவ்வேறு ரூபத்துல வெவ்வேறு நாடுகள்ல என்னென்ன கோலத்துல அமைந்து இருக்காங்கன்னு நீங்களே பார்த்திருப்பீங்க. வாங்க இவங்களுடைய சிறப்புகளை பற்றி கேட்டு தெரிந்து கொள்வோம். எல்லாம் வல்ல வேண்டுதோருக்கு வேண்டு வரம் தந்தருளும் தெய்வமாக, கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய அன்னை ஆதிபராசக்தி அம்பிகை இந்த ஆடி மாதத்தில் 51 சக்தி மகாபீடத்தை ஒரே இடத்தில் அமைத்து அந்த அம்பிகையானவள் நமக்கு எல்லா விதமான அனுகிரகத்தையும் தந்தருள வேண்டும் என்பதற்காக நமது சென்னையிலே ஐஸ்வர்யா கல்யாண மண்டபத்திலே எழுந்து அருள் பாலித்து நமக்கெல்லாம் இந்த ஆடி மாதத்திலே சிறப்பான முறையிலே அந்த 51 அம்பிகையும் அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரே இடத்தில் இந்த ஆடி மாதத்தில் சிறப்பான முறையிலே ஒவ்வொரு தெய்வங்களையும் இங்கே அலங்கரித்து இங்கு பூஜித்து வருகின்றோம். இப்பொழுது அந்த 51 சக்தி பீடத்தையும் நாம் அனைவரும் காணலாம். முதல்ல நம்ம விநாயக பெருமானோட அனுகிரகத்தினால முதல்ல விநாயக பெருமானை தரிசனம் செய்தோம். அதனைத் தொடர்ந்து பஞ்சமி தினத்திலே விசேஷமாக கொண்டாடப்படுகின்ற ஸ்ரீமாதா வாராகி அம்பிகையை இப்பொழுது நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது பஞ்சமி திதியிலே விசேஷமான முறையிலே ஒவ்வொரு ஆலயத்திலும் வாராகி அம்பாளின் பரிபூர்ண கிருபா கடாட்சமானது கிடைக்கப்பெற்று வாழ்க்கையில் எந்த விதமான துன்பங்களும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக பஞ்சமி திதியிலே அந்த வாராகி அம்மனை நாம் எல்லாம் பூஜித்துக் கொண்டு வருகின்றோம். இப்பொழுது நாம் காணுகின்ற அந்த அம்பிகையானவள் வாராகி அம்பாள். இந்த அம்பாளை நம்ம தரிசனம் பண்ணோம், வேண்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வேண்டியோருக்கெல்லாம் வேண்டும் வரங்களை தந்தருளும் தெய்வமாக இங்கே அருள் பாலித்து கொண்டு வருகின்றார் ஸ்ரீ வாராகி அம்பாள். அந்த வாராகி அம்பாலோட பரிபூர்ண அனுகிரகத்தினால எந்த விதமான சத்துருக்களோட உபாதைகளும் இல்லாமல் வாழ்க்கையில நல்லபடியா இருக்க வேண்டி இந்த அம்பிகையை நன்னா பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. முதல்ல நாம் காணுவது வாராகி அம்பாள். அடுத்தபடியாக நாம் காணக்கூடிய அம்பிகையானவள் பட்டீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்பாள். இந்த துர்க்கை அம்மனை பிரார்த்தனை பண்ணிட்டோம் அப்படின்னா விவாகம் ஆகாதவங்களுக்கெல்லாம் சீக்கிரமான முறையிலே விவாகம் என்று சொல்லக்கூடிய கல்யாணமானது நல்லபடியாக முடியும். அப்படிங்கிறதுனால இன்றைய தினம் பட்டீஸ்வர துர்க்கை அம்பிகையை நாம் எல்லாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். இங்கே பெரியபாளையத்திலே நமக்கெல்லாம் புவனேஸ்வரி அம்பிகையாக அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றாள். அந்த பெரியபாளையத்து அம்பிகையை நாம் இப்பொழுது தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கின்னு சொல்லக்கூடிய மந்திரத்திற்கு ஏற்ப அந்த அம்பிகையோட அருளால வாழ்க்கையில எந்த விதமான துன்பங்களும் இல்லாமல் இருக்கணுங்கிறதுனால இப்ப பெரியபாளையத்தில் இருக்கக்கூடிய பவானி அம்பாளை நாம் எல்லாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வேண்டியவருக்கெல்லாம் வேண்டும் வரங்களை தந்தருளும் தெய்வம், கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம், நமக்கெல்லாம் அன்னை அம்பிகையாக விளங்கக்கூடிய மாதா ஸ்ரீ பகவதி அம்பிகையை நாம் இப்பொழுது தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். பகவதி அம்பனின் பரிபூர்ண அனுகிரகமானது லோகத்திலே எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும், எந்த விதமான துன்பங்களும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஸ்ரீமாதா பகவதி அம்பிகையை தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். அடுத்தபடியாக அன்னை ஆதிபராசக்தி மீன்குளத்தி அம்மன் என்று சொல்லக்கூடிய அம்பிகையானவள் நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இந்த அம்பிகையானவள் எல்லா தெய்வமும் ஒரே சக்தி தான். நாம் எந்த அளவுக்கு அந்த சுவாமிகிட்ட மனம் உருங்கி வேண்டோமோ அந்த அளவுக்கு அம்பாளானவள் நமக்கு எல்லா விதமான சௌபாகியங்களையும் தந்தருள்வாள். இப்பொழுது நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்ற அம்பாளானவள் மீன்குளத்தி அம்பாளாக விளங்குகின்றாள். இந்த அம்பாளானவள் தில்லையிலே இருக்கக்கூடியவள், தில்லை காளி என்று சொல்லக்கூடியவள். நமக்கு அம்பிகை என்ன வரத்தை வேண்டுகின்றோமோ அந்த வரத்தை தந்தருள்வாள். இந்த தில்லை காளியானவள் நமக்கு எல்லா விதமான சௌபாகியங்களையும் தந்தருளக்கூடிய தெய்வம். அந்த தில்லை காளியை நாம் வேண்டியோருக்கு வேண்டு வரங்களையும் தந்தருள்வாள். நம்ம என்ன வேண்டுவோமோ அந்த தில்லை காளிகிட்ட அந்த வேண்டிய வரங்களை அம்பாளானவள் தந்தருள்வாள். அந்த தில்லை காளியை அம்பிகையை நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணிட்டு அம்பாலோட பரிபூர்ண அனுகிரகத்தினால எந்த குறைகளும் இல்லாமல் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மேல்மருவத்தூரில் இருக்கக்கூடிய ஆதி பராசக்தி ரொம்ப விசேஷமான முறையிலே அந்த அம்பாளானவள் அழகான முறையிலே குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல வித்தியை தரக்கூடியவள் அந்த ஆதிபராசக்தி. அந்த ஆதிபராசக்தி அம்பிகையானவள் நமக்கு எல்லா விதமான சுமங்கலிகளுக்கும் தீர்க்க சுமங்கலியாக வைக்கக்கூடிய அம்பாள்.
இந்த தருணத்தில் நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்ணிப்போம். அந்த அம்பாலோட அனுகிரகத்தினால சுமங்கலிகள்லாம் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டி மேல்மருவத்தூரில் இருக்கக்கூடிய அந்த ஆதி பராசக்தி அம்பிகையை நாம் எல்லாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆதி பராசக்தி அம்பிகையின் பரிபூர்ண அனுகிரகமானது தாங்களுக்கும் தாங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் கிடைக்க வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி, இந்த பிரத்யங்கரா தேவியோட விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, எதிரிகளோட தொல்லைகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த அம்பாலை வழிபட்டோம்னா நமக்கு எதிரிகளோட தொல்லைகள் இல்லாமல் இருக்கும். இங்கே சென்னையிலே சோழிங்கநல்லூரிலே விசேஷமான முறையிலே அந்த பிரத்யங்கரா தேவியானவள் இருந்து நமக்கெல்லாம் இந்த அருள் பாலித்து கொண்டு வருகின்றாள். இந்த அம்பிகையை நம்ம பிரார்த்தனை பண்ணினோம் அப்படின்னா எதிரிகளோட தொல்லைகள் இல்லாமல் இருக்கும். அதனால இப்போது நாம் காண இருக்கிறது பிரத்யங்கரா மகாதேவி அம்பிகை. நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க, எதிரிகளோட தொல்லைகளும் இல்லாமல் நல்லபடியாக வாழ்க்கையில் இருக்கணும். அப்படிங்கிறதுனால இந்த பிரத்யங்கரா தேவி காண போகிறது அட்டகாச பீடம்னு சொல்லக்கூடிய அம்பிகை. அந்த அம்பிகையானவர் ஸ்ரீ புல்லராதேவி. விழுந்த அங்கமானது தேவியின் கீழ் உதடு அமையவிடும். லூப்பூர் மேற்கு வங்கத்திலே இந்த அம்பிகையானவள் இருந்து அருள் பாலித்து கொண்டு வருகின்றாள். அந்த அம்பிகையை நன்னா பிரார்த்தனை பண்ணீங்க. பூரி விமலா தேவின்னு சொல்லக்கூடிய அம்பாள் நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த அம்பிகையோட அனுகிரகம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, கலியுகத்தில் எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் பக்தர்கள் அனைவரும் நல்லபடியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த பூரின்னு சொல்லக்கூடியது ஒடிசா மாநிலத்தில் இருக்கிறது. அந்த அம்பிகையை நாம் இப்போது தரிசனம் செய்தோம். அந்த அம்பிகையோட விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ பூரி விமலா தேவி விழுந்த அங்கமானது தேவியின் தொப்புள்னு சொல்லக்கூடிய அந்த தொப்புள் அமையும் இடம். ஜெகன்மாதா பூரி ஒடிசாவில் இருந்து நமக்கு அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறாள். அந்த அம்பிகையை நன்னா பிரார்த்தனை பண்ணீங்க. அடுத்தபடியாக பார்த்தேன்னா, தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால ஸ்ரீ மாங்கல்ய சண்டிகான்னு சொல்லக்கூடிய தேவி. இந்த மாங்கல்ய சண்டிகா தேவியோட விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, சுமங்கலிகள்லாம் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும். விழுந்த அங்கம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, தேவியின் இடது முழங்கை அமைந்த இடம் மத்திய பிரதேசம். அந்த இடத்துல இருந்து அம்பாலானவள் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றாள். அந்த ஸ்ரீ மாங்கல்ய சண்டிகா தேவியை நன்னா பிரார்த்தனை பண்ணீங்க. அம்பாள் தீர்க்க சுமங்கலியாக அம்பிகை நாமெல்லாம் வாழ்விலே வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால அந்த மாங்கல்ய சண்டிகையை இப்பொழுது தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். மாங்கல்ய சண்டிகையை நன்னா பிரார்த்தனை பண்ணீங்க. கண்டகி பீடம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ கண்டகி சண்டிகா தேவி அம்பிகையை தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். விழுந்த அங்கமானது தேவியின் வலது கண் அமையும் இடம். முக்கிநாத் நேபாளத்திலே இருந்து அம்பிகையானவள் நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றாள். அந்த அம்பிகையை நன்னா பிரார்த்தனை பண்ணீங்க. சர்வாணி தேவின்னு சொல்லக்கூடிய அம்பிகையை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். விழுந்த அங்கம் தேவியின் முதுவானது அமையும் இடம். இந்த அம்பாலானவள் கன்னியாகுமரியிலிருந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்து வாழ்க்கையில் சௌரியமான முறையில் அம்பாலோட இப்போ நம்ம இந்த லோகத்தில் ஒவ்வொரு ஜீவனும் அந்த அம்பிகையோட அருளால் தான் நடந்துட்டு இருக்கு. இந்த ஆடி மாதத்தில் சிறப்பான முறையில் நாமெல்லாம் இந்த 51 சக்தி பீடத்தை காண்பது மிக அரிது. இங்கே நம்ம காண்றோம் அப்படின்னா அந்த அம்பாலோட ஆசீர்வாதம் இருந்ததுனால தான். இப்போ நம்ம தரிசனம் செய்து கொண்டிருக்கின்ற அம்பாலானவள் சர்வாணி தேவின்னு சொல்லக்கூடியவள் கன்னியாகுமரியிலிருந்து அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றாள். அபர்ணா தேவின்னு சொல்லக்கூடிய தெய்வம். இந்த அம்பிகையானவள் பங்களாதேஷிலிருந்து அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறாள். அந்த அம்பிகை விழுந்த அங்கமானது தேவியின் வலது கால் பெருவிரல் அமைந்த இடம். அந்த இடம் அந்த அம்பிகைக்கு அங்கதான் வலது கால் பெருவிரல் அமைந்த இடம். அந்த அம்பிகைக்கு நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்ற அம்பாலானவள் விசேஷ அபர்ணா தேவின்னு சொல்லக்கூடிய தேவி. அந்த அம்பாலை நன்னா தரிசனம் பண்ணீங்க. அம்பாலோட அனுகிரகத்தினால நல்லபடியாக இருக்கணும். அடுத்தபடியாக நாம் காண்பது கொல்லூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீமாதா மூகாம்பிகை. அவளருளாலே அவள் தாள் வழங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்குக்கு இணங்க அந்த அம்பிகையோட அனுகிரகத்தினால இப்பொழுது நாம் காண்பது மூகாம்பிகை. கொல்லூரில் இருக்கக்கூடியவள். விழுந்த அங்கமானது தேவியின் காதுக்குள் அமைவிடம், காதுகள் அமைந்த இடம். அந்த தேவியோட காதுகளானது அமைய இடம். இப்போ நாம் அந்த கொல்லூர் மூகாம்பிகை, கர்நாடகா மாநிலத்திலே கொல்லூர் மூகாம்பிகை இருந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றாள். அமர்நாத்திலே இருக்கக்கூடிய
தேவியின் கழுத்தின் மேற்கு பகுதி அமைவிடம் காஷ்மீர பீடம் ஸ்ரீ மகாமாயா தேவி. இந்த மகாமாயா தேவி எதிரிகளோட தொல்லைகளும் இல்லாமல் இருக்கணும். அந்த மகாமாயா சுரூபின்னு சொல்லக்கூடிய வாக்குக்கு இணங்க அந்த மகாமாயா தேவி நமக்கெல்லாம் அனுகிரகித்து எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் இருக்கணுங்கிறதுனால இப்போ நாம் தரிசனம் செய்வது அந்த மகாமாயா தேவி. நல்லா தரிசனம் பண்ணீங்கோ. அடுத்தபடியாக காமகிரி பீடம் ஸ்ரீ காமாதேவின்னு சொல்லக்கூடியவள். விழுந்த அங்கம் தேவியில் உடல் பகுதி யோனி அமைந்த இடம். இது அஸ்ஸாம் மாநிலத்திலே இருக்கக்கூடியது. காமாக்கியா டெம்பிள், காமாக்கியா ஆலயம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அந்த காமாக்கியா அம்பாலை தான் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். அம்பாள் அப்படியே எல்லாரும் நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணிக்கணும். இந்த காமாக்கியா அம்பாலோட விசேஷம் என்ன அப்படின்னா, ஜப பலன்களை அந்த நம்ம ஒரு ஜபம் செய்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு போய் அந்த அம்பாளிட்ட அந்த ஜப பலத்தை வாங்கிட்டு வந்தோம்னா அந்த ஜப பலனானது சீக்கிரமான முறையில் அந்த ஜப பலனை தரும். அதுதான் இந்த அம்பாள்கிட்ட ரொம்ப விசேஷமானது. அந்த காமாக்கியா டெம்பிள், இந்த காமாக்கியா அம்பாள் அஸ்ஸாம் மாநிலத்திலே இருந்து லோகத்தை ரட்சித்துக் கொண்டிருக்கின்றாள். அடுத்தபடியாக கல்கத்தாவிலே இருக்கக்கூடிய காளி தேவி. நமக்கெல்லாம் காளியை பற்றி நன்னாவே தெரியும். அட்டகாச சுரூபிணி காளிகா மகாதேவி. அந்த காளிகா பீடம் மகா காளிகா தேவின்னு சொல்லக்கூடிய விழுந்த அங்கம் தேவியின் வலது கால் விரல்கள், கட்டை விரல் தவிர அமைவிடம். கல்கத்தால இருந்து அந்த அம்பிகையானவள் நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த கல்கத்தா தேவியை பிரார்த்தனை பண்ணினோன்னா எதிரிகளோட தொல்லைகளும் இல்லாமல் இருக்கலாம், சுபிக்ஷமான வாழ்வையும் தந்தருளையக்கூடிய தெய்வம் அந்த அம்பிகை. என்னன்னா பிரார்த்தனை பண்ணீங்க. இப்பொழுது நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றது விசேஷ கல்கத்தா காளின்னு சொல்லக்கூடிய அந்த அம்பிகையை. அடுத்தபடியாக நாம் காண்பது ஸ்ரீ சோனாஷி. விழுந்த அங்கம் இடுப்பின் இடது பக்கம் அமைவிடம் கட்னி பிலாஸ்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இந்த அம்பிகையானவள் நித்தியப்படி சிவபூஜை செய்யக்கூடிய அம்பாள். கையில் சிவபெருமானை வச்சுட்டே இருக்கான். கையில் வச்சுட்டு நித்தியப்படி சிவபெருமானை தரிசனம் செய்து சிவபெருமான் பூஜை செய்து நமக்கெல்லாம் வாழ்க்கையில் எல்லா விதமான சௌபாகியங்களையும் அம்பிகையானவள் நமக்கு தந்தருளுகின்றாள். அடுத்தபடியாக பார்த்தேன்னா ஸ்ரீ காளி தேவி. இந்த காளி தேவி பார்த்தேன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரூபமாக இருக்காள். இங்கே பார்த்தேன்னா விழுந்த அங்கம் குடல் விழுந்த இடம், அமைவிடம் ஹவுரா கியூல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அந்த அம்பிகை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரூபமாக காளி நமக்கு தரிசனம் செய்துட்டு இருக்கா. இங்கே பார்த்தேன்னா செந்தூர வண்ணம்னு சொல்லக்கூடிய அந்த செந்தூர வண்ணத்தில் காளியை நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். நல்லா அம்பிகையை பிரார்த்தனை பண்ணீங்க. அந்த காளியோட பரிபூர்ண அனுகிரகத்தினால வாழ்க்கையில் எந்த விதமான துஷ்ட சக்திகளும் துஷ்ட உபத்திரவங்களும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால காளியை தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தபடியாக பார்த்தேன்னா நேபாளத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் மகாமாயாதேவி. விழுந்த அங்கம் முழங்கால், அமைவிடம் நேபாளம், நேபாள பீடத்தில் இருக்கக்கூடிய அம்பாள். இந்த அம்பிகை பூரணம்னு சொல்லக்கூடிய பூரண கடத்தோட அம்பாளானவள் இருக்கின்றாள். அந்த பூர்ணமான வாழ்வை நமக்கு தந்தருள வேண்டும் என்பதற்காக அந்த பூர்ண கடத்தோட அம்பாளானவள் நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதே அம்பிகை என்னன்னா பிரார்த்தனை பண்ணீங்க. அடுத்தபடியாக திரிபுர சுந்தரின்னு சொல்லக்கூடிய தேவி. அந்த திரிபுர சுந்தரி திரிபுரா பீடம், விழுந்த அங்கம் வலதுகால், அமைவிடம் அஸ்ஸாம் திரிபுரான்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கா திரிபுரா சுந்தரி. அந்த திரிபுர சுந்தரியோட அம்பிகைக்கு பிரீத்தமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா குங்கும அர்ச்சனை செய்தால் அம்பிகைக்கு, எல்லா அம்பிகைக்குமே பிரீத்தமானது குங்குமம் தான். அந்த குங்குமத்தினால லலிதா சகஸ்ரநாமத்தினால அர்ச்சனை பண்ணினால் அந்த அம்பிகை நமக்கு பூர்ண வாழ்வை தந்தருள்வாள். அந்த திரிபுர சுந்தரியை என்னன்னா அப்படியே பிரார்த்தனை பண்ணீங்க. அடுத்தபடியாக வங்கத்தில் இருக்கக்கூடிய ஜல்பாகுடி அமைவிடம், விழுந்த அங்கம் இடது கால். இந்த பிரம்மரி தேவி அந்த அம்பிகையை நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த அம்பிகையானவள் கையில் எல்லா விதமான ஆயுதங்களும் வைத்துக்கொண்டு சூலம், கபாலம்,
இதை மாதிரி ஆயுதங்கள்லாம் வைத்துக்கொண்டு நமக்கு தரிசனம் செய்து கொண்டு இருக்கின்றோம். அந்த அம்பிகையை அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்டு அம்பாளோட அனுகிரகத்தினால எல்லா விதமான சௌபாகியங்களையும் அம்பாள் தந்தருள வேண்டும் என்பதை பிரார்த்திப்போம். அடுத்தபடியாக ஸ்ரீ வாராகி தேவி, நான் வாசல்லே முதல்ல பார்த்தோம். வாராகி தேவி பஞ்சமியில விசேஷமான முறையில் இந்த அம்பிகை அருள் பாலித்து கொண்டு வருகின்றாள். விழுந்த அங்கம் கீழ்பல்வரிசை இந்த வாராகி தேவிக்கு பஞ்சமியில ரொம்ப விசேஷமான முறையில் இந்த வாராகி அம்பாளை அவளுக்கு பிரீத்தமான மஞ்சள் சொல்லக்கூடிய மஞ்சள்ல மாலை கட்டி போட்டு அந்த அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா நமக்கு எல்லா சௌபாகியங்களையும் தந்தருளக்கூடிய தெய்வம் அந்த வாராகி அம்பலை நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். 51 சக்தி பீடம் பற்றி கேள்விப்பட்ட பல்வேறு பக்தர்கள் இங்கு அம்மனை காண வந்திருக்காங்க. அப்போ இங்க அம்மனை பார்த்து என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களே அந்த அனுபவத்தை பத்தி நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. வாங்க அதை கேட்டு தெரிஞ்சுப்போம். அனைத்து சேவார்த்திகளுக்கும் நமஸ்காரம். எனது பெயர் மிஸ்ஸஸ் ஜலஜா கோவிந்தராஜன். மடிப்பாக்கம் உள்ளகரத்துலேருந்து வரேன்னா இந்த 51 சக்தி பீடத்தை பார்த்துட்டு கேள்விப்பட்டு இது தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்குது. நான் ஏற்கனவே குஜராத்தில் அம்பாஜி என்ற இடத்துல இந்த 51 சக்தி பீடம் வச்சுருக்காங்க. அந்த 51 சக்தி பீட தேவதைக்கு முதன்மையானவர் காமாட்சி அம்பாள். அங்கே போய் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஆனால் அந்த கீழே இருக்கிற இந்த இது 51 சக்தி பீடத்தை என்னால் பார்க்க முடியல. படிக்கட்டு ஏறணும்னு சொன்னாங்க, பார்க்க முடியல. இங்கே நல்லா அமைச்சிருக்காங்க. எந்த அமைவிடம் எழுதியிருக்காங்க, அந்த உறுப்பு எந்தெந்த உறுப்பு 51 சக்தி பீடத்துக்கு உறுப்பு. அதாவது சிவன் தட்சன் யாகம் நடக்கிறச்ச தாட்சானியை புருஷனை தவிர்த்துட்டு போனதுனால அவன் நெருப்பில் விழுந்து இது பண்ணுறான். நெருப்பில் விழுந்து இது பண்ணுறச்ச விஷ்ணு பகவான் தாட்சானியை தன்னோட கதாயுதத்தால் வெட்டிடுறான். அந்த வெட்டின துண்டு எல்லாமே இந்தியாவில் இருக்கிற 51 சக்தி பீடமாக உருவாயிடுறது. அந்த உறுப்பு ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு இதில் இருக்குது. ஒவ்வொரு உறுப்புக்கும் மகிமை இருக்குது. நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா நம்ம உடம்புலேயே 51 உறுப்பு இருக்குது. அந்த உறுப்புக்கு தகுந்த ஸ்லோகம் இருக்குது, பைரவர் இருக்குது. அது நினச்சிட்டு நம்ம ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணினோன்னா நிச்சயமாக குணமாகிறது. எனக்கு இந்த வலது தோல் இருந்தது. அந்த புக்கில் பார்த்து அந்த ஸ்லோகம் பார்த்து படித்து பாராயணம் பண்ணி அது தகுந்த நைவேத்தியமும் இருக்குது. எல்லாமே ஒரு புக்கில் இருக்குது. அதெல்லாம் பார்த்து படித்து நம்ம இது பண்ணலாம். இங்கே அரும்பகத்தில் இங்கே நல்லபடியாக இது பண்ணியிருக்காங்க. அவசியம் எல்லோரும் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம குழந்தைகளுக்கும் அழைச்சின்னு வந்தால் அவளுக்கும் தெரியும் நமக்கு. வணக்கங்க, என் பேர் ஜெய்ரேகா. நான் மாடம்பாக்கத்துலேருந்து வந்திருக்கேன். இங்கே 51 சக்தி பீடம்னு அமைச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் இப்போ ஆஃபீஸ் போயிட்டு டைரெக்டாக இங்கே வரேன். ஏன்னா இப்படி ஒரு வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்காது. ஏன்னா 51 தெய்வத்தை பார்க்கறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம ஒவ்வொரு இடமா போய் ஒவ்வொரு சுவாமியை பார்க்கணுன்னா கூட எத்தனை நாள் ஆகும், எத்தனை மாதம் ஆகும்னு கூட நமக்கு தெரியாது. நம்ம ஒரே நாள் கூட வேண்டாம், ஒரு 2 ஹவர்ஸ்லேயே இங்கே இருக்க 51 சக்தி பீடத்தையும் அம்பாளையும் அந்த ஒவ்வொரு தெய்வத்தையும் பார்க்கறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். இதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக எல்லாரும் வாங்க. அதாவது ஆடி மாதத்தில் அம்பாளை தரிசிக்கணுன்றது ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயங்க. இது நமக்கு கிடைச்ச பார்த்தோன்னா நமக்கு ரொம்பவே புண்ணியங்க. ஸோ அனைவரும் வாங்க, கண்டிப்பாக வாங்க. இப்படி ஒரு வாய்ப்பு இன்னொரு வாட்டி கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ எல்லாருமே வாங்க. இந்த சமயபுரம் மாரியம்மனை பார்க்கறதுக்காக கண்டிப்பாக வந்துருங்க. ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. வணக்கம், என் பேர் தாக்ஷாயினி ரவிக்குமார். நாங்கள் இங்கே கோயம்பேடுலேருந்து வந்திருக்கோம். திடீர்னு தான் வந்தோம். இங்கே என்னோட பொண்ணு கூட்டிகிட்டு வந்தா. நான் ஏதோ ஹோட்டலுக்கு தான் கூப்பிட்டு வரான்னு நினச்சேன். பார்த்தா இங்கே கூப்பிட்டு வந்துட்டா. எனக்கு சமயபுரத்து மாரியம்மனை பார்க்கும்போது கண்லேருந்து தண்ணி தான் வந்துடுச்சு. ஸோ இந்த 51 பீடமும் ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம நேரில் போய் பார்த்தா மாதிரியே இருக்குது. எல்லாமே ரொம்ப அப்படியே அங்கே இருக்க மாதிரி தான் இருக்குது. எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியல. ரொம்ப அழகாக இருக்குது. நமஸ்தே, my name is Meenal Agrawal and I'm so delighted, I'm so blessed to come here and chant Lalita Sastranam and worship and see all 51 part of 51 Shakti Peeth. I'm really so blessed to have this experience. Thank you so much. இன்றைய நிகழ்ச்சி இதோட முடியலைங்க. 51 சக்தி பீடங்களையும் பார்க்க போறோம்னு சொல்லியாச்சு. ஆனா அனைத்தையுமே இந்த அரை மணி நேரத்துல கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா முடியாதுங்க. அதனால இதோட தொடர்ச்சியை நீங்க அடுத்த வாரமும் பார்க்கலாம். இன்னும் என்னென்ன அம்மன் வகையெல்லாம் இங்க இருக்கு,
அந்த அம்மனை தரிசிச்சா என்ன பலன், இது எல்லாத்தையுமே அடுத்த வார நிகழ்ச்சியிலும் நீங்க கண்டு கழிக்கலாம். மீண்டும் இது போன்ற மற்றுமொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.